பிரசாந்த், இட்ஸ் மீ பிரசாந்த். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா ரிவ்யூன்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு. இவரோட காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் நான் 3 நாளைக்கு முன்னாடி தான் நோட் பண்ணேன் இவர் வந்து ஒரு ரிவ்யூவர்னு, அதுவும் ஹை பெய்டு ரிவ்யூவர்னு நான் அப்போ தான் நோட் பண்ணேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் ரிவ்யூ பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இவர் ரிவ்யூ பண்ணுற மாதிரியே இருக்காது. ரீசெண்டாக இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. நான் அதனால தான் சொல்கிறேன். ரிவ்யூனா என்ன? ரிவ்யூனா என்ன? ஒரு மூவியை வந்து பார்த்துட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை குட் என்ன பேட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலான்னு ஒரு ஆஸ்பெக்டை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட நம்ம கையில் கொடுத்து அதை வந்து பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதும் கொடுக்காததும் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஒரு உண்மையான ரிவ்யூவரா நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, நான் வந்து ப்ளூ சட்டை மாறனையும் நான் தமிழ் லைட்டையும் எடுக்கிறேனே, 2 பேரும் ஒரு அற்புதமான ரிவ்யூவர் நான் சொல்லுவேன். அதுவும் தமிழ் லைட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ரிவ்யூவர். அவரோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா அவர் நுணுக்கத்தை சொன்னதுனால தான் எனக்கு அவ்வளவு மைனஸும் என் கண்ணில் பட்டுச்சு. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது அவர் பெய்டுலாம் இல்லைங்க. கண்டிப்பாக அவர் வந்து காசெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அவரோட எல்லா மூவி ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கும். அவ்வளோ நுணுக்கமாக சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர் அவ்வளோ நுணுக்கமாக சொல்லுவார். அவர் அந்த மூவியை பார்த்துட்டு ஒரு டைம் பார்த்தாலும் அந்த மூவியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட அப்படியே சொல்லி நம்ம மனசை கவர் பண்ணுற அளவுக்கு அவர் பேசுவார். அவர் பழைய படத்தை வந்து இழுத்துக்கிட்டு வந்தாலும் அந்த பழைய படத்தில் இருக்கிற விஷயம் தானே அவர் சொல்கிறார். இப்போ இருக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா பழைய படத்தோட சாயல் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாலும் அவர் அந்த எக்ஸாம்பிளோட சொல்லுவார். எக்ஸாம்பிளோட சொல்லி அப்படியே அந்த ஃபிலிம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் ப்ளூ சட்டை மாறன் இவர் பண்ணுற காமெடி தான் பிலோ ஆவரேஜ். ஆனால் அவர் பண்ணுற காமெடியில் அபவ் ஆவரேஜில் இருக்கும். ஏன் தெரியுமா, அவர் வந்து ஒரு ஹிட்டனை சொல்லுவார். அந்த ஹிட்டன் மூலியமாக எப்படி ஒரு கலாய் பண்ணலாம் அப்படின்னு அவர் கரெக்டாக பண்ணுவார். ஏன்னா அவரும் ஒரு ரிவ்யூவர் தான், இவரும் ஒரு ரிவ்யூவர் தான். எனக்கு வந்து இவர் பார்த்தாலே ஒரு ரிவ்யூர் கணக்கில் தான் தோணாது. சரி வராரு ஒரு மூவியில் இருக்க காமெடி பண்ணிட்டு போறாருன்னு தான் எனக்கு தோணும். ஒரு ரிவ்யூனா எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால ஒரு ரிவ்யூ பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு ஐயா நீங்க வந்து தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, தப்பா எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு ரிவ்யூனா அதை வந்து அனலைஸ் பண்ணுங்க கம்ப்ளீட்டா. உங்களை பார்த்து தானே மக்கள் பாதி பேர் போறாங்க. நீங்க எதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றீங்க? நான் சும்மாலாம் இந்த வீடியோ பண்ணலைங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா 2014 கத்தின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. கத்தி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்க. இந்த ஒரு ஆளை தவிர விஜய் கெட்டப் சரியில்லை, ஃபைட் சரியில்லை, சீன் எமோஷன் எதுவுமே கனெக்ட் ஆகணும் ஒரு போடு போட்டான் பாருங்க. பார்த்த உடனே நம்ம வாயிலே அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதே வாரிசுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு அவ்வளவு முட்டு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி அண்ணாத்தான் ஒரு படம் மொட்டை சீரியல் வந்துச்சு. அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தாரு. ஆனா வாரிசுக்கு பாத்தீங்கன்னா முட்டையை கொடுக்கல. ரெண்டே இடத்துல மட்டும் மைனஸ் சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் வந்து அண்ணாத்தை வந்து ஒரு மொரட்டு ஃபிளாப் தான். அது மொரட்டு சீரியல் அது. ஆனா அந்த மொரட்டு சீரியலை வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தவர் ஏன் வாரிசு சீரியலுக்கு வந்து கொடுக்கல? இது வந்து மொரட்டு சீரியல்னா மெகா சீரியல் தானே, அப்ப என்ன ஆடியன்ஸ் வாயில நீங்க அடிக்க ட்ரை பண்றீங்களா? ஸோ வந்து ஒரு ரிவ்யூ பண்ணீங்கன்னா கரெக்டாக பண்ணுங்க. கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கான நேம் வந்து அந்த பேட் நேம் வந்து கண்டிப்பாக எரேஸ் ஆயிரும். ஸோ புரிஞ்சுக்கங்க.